பக்தி கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சனி பயிற்சி பலன்கள் 2026 மார்ச் 6 வந்து கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு டிரான்சிஷன் ஆகுறாங்க சனி பகவான். சோ அதோட தாக்கங்கள் எப்படி இருக்குன்றது நம்ம பேசிட்டு இருக்கோம். சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வராங்க. கொஞ்சம் டஃப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் கிரகங்களோட சஞ்சாரங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாவே இருக்கிறதுனால இதோட இல் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் பார்த்துக்கணும் கவனமா. அதே மாதிரி வண்டி ஓட்டுறது இல்ல பொருட்கள் தள்ளிவிட்டு ஏதாவது அடிபடுறதோ இல்ல இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் கரண்ட் ஷாக் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கவனமா குழந்தைங்களை கண்காணிச்சுக்கணும். சிம்மராசி குழந்தைங்கள பெற்றோர்கள் வந்து அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமை நவகிரகங்கள்ல உள்ளதோட தனியா சன்னதி உள்ள இடத்துல எல் விளக்கு போடுறதும் அன்னதானம் நிறைய கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா அவங்கள கைட் பண்ணி பொறுமையா இருக்கணும். குழந்தைங்க கிட்ட கோவப்படாம. ஏன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஸ்டபர்டா இருப்பாங்க கிட்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். சோ அப்போ வந்து கோவப்படாம அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு போனா கண்டிப்பா நல்லபடியா படிப்பாங்க. சோ 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கவனமா இருக்க வேண்டியது வந்து பெண்ணா இருந்தா ஆண் நண்பர்களிடம், ஆணா இருந்தா பெண் நண்பர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்துல டீனேஜ் அடலசன்ட் ஏஜ்ல உள்ள ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஸோ தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம படிப்புல கவனம் செலுத்தி ஃபோக்கஸ் பண்ணா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் வரும். அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசா குழந்தைங்களுக்கு இந்த ஏஜ்ல இந்த டைம்ல வாங்கி கொடுக்கறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த 2.5 வருஷத்துக்கு ஒரு ஆட்டோவோ கேபோ உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி அதுல அவங்க ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜ்க்கோ போயிட்டு வருது இட் இஸ் பெட்டர். பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்றது இட்ஸ் பெட்டர். அவங்க ஓனா ஓட்டிட்டு போறது சில நேரங்கள்ல கீழே விடுறதோ இல்ல சின்ன சின்ன அடிப்படுறதோ சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவர் ஸ்பீட்ல போறது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த நேரத்துல. ஸோ அவங்களுக்கு ஒரு புது வெஹிக்கிள்ஸ் வாங்கி கொடுக்கறதெல்லாம் தவிர்த்துருதுங்க இந்த காலகட்டத்துல. அப்போ அவங்களுக்கு வர சின்ன இந்த விஷயங்களை நம்ம இது பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ்ல கம்மியான மார்க்ஸ் வாங்கினாங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா அவங்க கூடவே இருந்து நீங்க உட்காந்து படிக்க வைங்க. ஒரு நல்ல டியூட்டரோ இல்ல அந்த மாதிரி செட் பண்ணுங்க. என்கரேஜ் பண்ணி கொண்டு போங்க. ரொம்ப கடுமையா குழந்தைங்க கிட்ட நடந்துக்க வேண்டாம். பெற்றோர்கள் வந்து இந்த காலகட்டத்துல அவங்களுக்கான பரிகாரத்தை நீங்க பண்ணிட்டீங்கனாலே அவங்களோட இந்த இல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிடும். எப்போ சொல்றதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல்லயே எல்லா பரிகாரமும் இருக்கு. நல்லெண்ணெய் அதிகமா உணவுகள்ல யூஸ் பண்ணுங்க. ஒரு தோசையோ இல்ல பொடியோ எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் ரீப்ளேஸ் பண்ணுங்க. உங்க இந்த சிம்மராசி குழந்தைங்க இருந்தாங்க வீட்டுல அப்படின்னா. சோ அது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். சூரிய பகவானுக்கு வந்து காலையில வந்து ஒரு காப்பர் வெசல்ல சூரியன் உதிக்கிறச்ச கொஞ்சம் தண்ணி வந்து கை ரெண்டத்தையும் மேல தூக்கிட்டு ஒரு தண்ணி தானம் பண்ற மாதிரி பண்ணுங்க. கோதுமை தானம் பண்ணுங்க. வெல்லம் பண்ணுங்க. வெல்லம் தானம் பண்ணுங்க. சோ இது ஒரு நல்ல நற்பலன்களை உங்க குழந்தைங்களுக்கும் அவங்களோட படிப்புக்கும் உதவும். எந்த ஆபத்துல இருந்தும் அது கண்டிப்பா வந்து உங்க குழந்தைங்களை காப்பாத்தும். அதே மாதிரி 20 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நினைச்ச சீட் கிடைக்காம கொஞ்சம் டிலேஸ் ஏற்படலாம். மைனர் டிலேஸ் எல்லாம் அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பா அதுல நம்ம சக்சீட் ஆகலாம். அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஃபோக்கஸ் வந்து லேக் ஆகாம நம்ம பாத்துக்கணும். வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம பாத்துக்கணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் புதுசா கல்யாணம் ஆனவங்க திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஃபேவரபிளா இல்லாம இருக்கும். கொஞ்சம் வாக்குவாதம் மிஸ்கம்யூனிகேஷன் இல்லாம பாத்துக்கணும். எதுலயுமே பொறுமையை கடைபிடிச்சா எந்த கஷ்டமான விஷயத்தையும் நம்ம தாண்டி வந்துடலாம். சோ அதை நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். கணவனா இருந்தா மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுறதும் அவங்களோட உடல்நிலையை கவனமா பாத்துக்கணும். மனைவியா இருந்தா கணவனோட உடல்நிலையை கவனமா பாத்துக்கணும். தேவையற்ற பழக்கங்கள் கொடி பழக்கமோ இல்ல ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தா இந்த கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து ஹெல்த் வந்து அது அதிகமா சாதாரணமா ஆரம்பிச்சது மாதிரி இருக்கும். அது அதிகமா பாதிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இரவு நேர பயணங்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணாதீங்க.
கொஞ்சம் வைஸா இன்வெஸ்ட் பண்ணுங்க. சேவிங்ஸ் வந்து இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமா பண்ணுங்க. அது உங்களோட இக்கட்டான சூழல்ல உங்களை கண்டிப்பா காப்பாத்தும். 40 வயது மேற்பட்டவர்கள் தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் எதுவும் பண்ணாம இருக்கணும். உண்மையை பேசி உண்மையை பேசினா பிரச்சனை இல்லாம இருக்கும். நியாயமா நடந்துக்கணும். அடுத்தவங்க பொருளுக்கோ இல்ல இடத்துக்கோ நிலத்துக்கோ ஆசைப்படாம இருந்தா எந்த பிரச்சனையுமே வராது. ஆஹ் முதல்ல வந்து ஹானஸ்டா இருக்கணும். சின்சியரா இருக்கணும். நீங்க வேலை இடத்துல வந்து எந்த தப்பான விஷயம் பண்ணாலும், சின்னதா பண்ணாலும், நான் இது எல்லாரும் பண்றதுதானே நானும் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா, அது இந்த காலகட்டத்துல அது உங்கள அவமானத்துக்கு உண்டாக்கக்கூடிய காலகட்டமா இது அமையும். அஹ் ஆனா தொழில்ல முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அதே மாதிரி உயர் பதவிகள் அடையறதுக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். புது முயற்சிகள் நல்லா வெற்றி அடையும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணாம பாதி பண்ணிக்கோங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடல்நிலையில வந்து கவனம் செலுத்திக்கோங்க. ஆஹ் முக்கியமா வந்து சூரியனார் கோவிலுக்கு போங்க. கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போங்க. பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க. அன்னதானம் மக்களுக்கு கொடுங்க. ரொம்ப சிறப்பா அமையும். அதே மாதிரி தீப வழிபாடு சனிக்கிழமை அது ரொம்ப முக்கியமானது. கருப்பு உடைகளை வந்து தவிர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த வருடம் உங்களுக்கு சுபிக்ஷமா அமையணும் நான் முருகனிடம் வேண்டிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனிக்குள்ள நுழைகிறாங்க. அதனால ஹனுமன் வழிபாடு நல்ல விதமா அவங்களுக்கு கை கொடுக்கும். அது 65% சொல்லலாம்.